நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு மந்திர மீன் கூடை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கராக்பூர்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஏரி, ஆறு, குளம், குட்டை, கோவில்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. செல்வ செழிப்பான ஒரு அழகான ஊர் தான் கராக்பூர். அந்த கராக்பூரில் கோபின்னு ஒரு தாத்தா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தாவுக்கு ஒரு 80-85 வயசு இருக்கும். அவங்களோட குடும்பம் ரொம்பவே பணக்கார வீட்டு குடும்பம்தான். இருந்தாலுமே இந்த வயசுலேயும் நம்ம காலில் நிற்கணும், நம்மளோட மனைவியை நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட படகுலையே போய் மீன் பிடிக்கிறதுக்கு போவார். ஒரு பெரிய கூடை ஒன்று வச்சுருப்பார். தூண்டில், வலை எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த கோபி தாத்தாவுக்கு தான் வயசாகி போச்சுல்ல, அதனால் ஒரு 10-15 மீன் தான் வலையில் மாட்டும். 15 மீனுக்கு மேலே கிடச்சா அது அந்த தாத்தாவோட அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். அவர் எவ்வளோ மீன்களை பிடிக்கிறாரோ பிடிச்சிட்டு வந்து சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை செஞ்சு அதில் வர வருமானத்தை அவரோட மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. இன்றைக்கி வழக்கம் போல் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வலையில் ஒரு 10 மீன் கூட மாட்டவே இல்லை. ரொம்ப நேரம் முயற்சி செஞ்சு பார்க்குறாரு. மீன் மாட்டின படாவே இல்லை. வலையில் மாட்டின சில மீன்களை மட்டும் எடுத்து விற்பனை செய்கிறாரு. அது விற்கவும் மாட்டேங்குது. ஏன்னா மீன்கள் கம்மியாக இருக்குங்கிறதுனால மீன் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோங்கிறதுக்காகவே யாரும் வாங்கவே மாட்டேன்றாங்க. என்னடா இது, மீனும் நம்ம கைக்கு வலையில் வந்து சேர மாட்டேங்குது, வலையில் சிக்கின மீனை விற்பனை செஞ்சாலும் அதுவும் விற்க மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறது? நாளுக்கு நாள் வியாபாரம் அமோகமாக இருக்கும்னு பார்த்தா இப்படி வியாபாரம் நொடிஞ்சு போய்கிட்டு இருக்கு. சரி, இனிமேல் இந்த மீன்களை யாரும் இனிமேல் வாங்க மாட்டாங்க, நம்ம தண்ணியிலே விட்டுறலான்னு சொல்லிட்டு தண்ணியிலே விட்டுட்டு அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கடை ஒன்று பார்க்குறாங்க. அது என்ன கடைன்னா, கோழிக்கறியெல்லாம் மூங்கிலில் வறுத்து அதை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி, நம்மளும் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பார்சலாக அவரோட மனைவிக்கும் வாங்கி எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப சுவை நல்லா இருந்தது. இதே மாதிரி நாமளும் மூங்கிலில் மீனை வறுத்து விற்பனை செஞ்சால் எப்படி, அதை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் முடிவெடுத்துட்டாரு. மறுநாளே அவரோட படகுல மீன்களை பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை மூங்கிலில் வறுத்து விற்பனை செய்கிறாங்க. பசங்க, சின்ன பசங்கள்லாம் வந்து வாங்குறாங்க. கோபி தாத்தா, மூங்கில் மீன் வறுவல் சூப்பராக இருக்குது தாத்தா, இவ்வளோ கம்மியாக விற்றீங்கன்னா எப்படி தாத்தா? குறைஞ்சது ஒரு 40-50 மீனாவது இருக்க வேண்டாமா? இவ்வளோண்டு மீன் விற்றீங்கன்னா எங்களுக்கே வயிறு பசி அடங்காது. எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும் தெரியுமா? நிறையா மீனை விற்பனை செய்யுங்க தாத்தா அப்படின்ட்டு அந்த பசங்க சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கோபி தாத்தாவும் சரி பசங்களா, தாத்தா நாளைக்கு நிறையா மீன்களை எடுத்துகிட்டு வந்து வறுத்து விற்பனை செய்கிறேன், நாளைக்கும் வாங்கண்ணே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி தாத்தா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அந்த பசங்களும் கிளம்பிட்டாங்க. மறுநாளும் வழக்கம் போல் தாத்தா மீன் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. மீனே மாட்டவே இல்லை. என்னடா இது, நேற்று பசங்கக்கிட்ட வேற நம்ம சொல்லிட்டு வந்துட்டுமே நிறையா மீன் பொறிச்சு விற்கிறேன் அப்படின்ட்டு, இன்றைக்கி மீனே மாட்ட மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் அந்த வலையில் ஒரு கடல் கன்னி ஒன்று வருது. தாத்தாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி போச்சு. என்னடா இது, மீன் வரும்னு பார்த்தா கடல் கன்னி வந்திருக்கு, இது வரைக்கும் நம்ம பார்த்ததும் இல்லை, இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கே, கடல் கன்னி எப்படி இந்த ஆறில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்குள்ளேயும் அந்த கடல் கன்னி அந்த தாத்தா கிட்ட பேசுது. தாத்தா, கோபி தாத்தா, உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் தாத்தா, உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன் தாத்தா, என்னை விட்டுருங்க தாத்தா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க தாத்தான்னு பயந்து பேசுது அந்த கடல் கன்னி. தாத்தாவும் அந்த வலையை தண்ணிக்குள்ளே அப்படியே விடுறாங்க. கடல் கன்னி தண்ணிக்குள்ளே போயிட்டாங்க. திடீர்னு அந்த கடல் கன்னி தண்ணியிலேருந்து வெளியில் வந்து, தாத்தா, உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் தாத்தா, உங்களுக்கு என்ன வேணும்? மீன் தானே நிறையா வேணும், உங்களுக்காக நான் ஒரு மந்திர கூடை ஒன்று தரேன். அந்த கூடையை நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு மீன் தேவைப்படுதோ அப்போ இந்த ஆறு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா மீன்களெல்லாம் தானாகவே கூடையில் வந்து விழுமா, அதில் உங்களுக்கு தேவையான மீன்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்பனை செஞ்சு சந்தோஷமாக இருங்க தாத்தா அப்படின்ட்டு அந்த கடல் கன்னி சொல்லுது. தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அந்த கடல் கன்னி, ஜீபா மந்திரக்கூடையே என் கண் முன்னாடி வா அப்படின்ட்டு ஒரு மந்திரத்தை சொல்கிறா. ஒரு பெரிய கூடை ஒன்று அந்த கடல் கன்னி முன்னாடி வந்து நிற்கிது.
கூடையே நீ தாத்தா கிட்ட போ அப்படின்ட்டு அந்த கடல் கன்னி மறுபடியும் சொல்லுது. அந்த கூடை தாத்தா கிட்ட வந்துருச்சு. தாத்தாவும் அந்த கடல் கன்னிக்கு நன்றி சொல்லிட்டாங்க. அந்த கடல் கன்னி தாத்தா நன்றி சொன்ன உடனேயுமே மாயமாக மறைஞ்சி தண்ணிக்குள்ளேயே போயிட்டாங்க. தாத்தா அந்த கூடையை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆற்றங்கரையில் வைக்கிறாங்க. ஒவ்வொரு மீனாக வந்து வந்து அந்த கூடையில் விழுது. தாத்தாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கடல் கன்னி நமக்காக எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நம்ம விலை குறைவாக வச்சு விற்கணும். இன்னும் நிறையா வியாபாரமும் ஆகும். நிறைய பேர் சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. இதுவே நமக்கு ரொம்ப பெரிய நிறைவான சந்தோஷத்தை தரும் அப்படின்ட்டு குறைந்த விலையிலேயே எல்லாருக்கும் விற்பனை செய்கிறாங்க. நிறையா பேர் வந்து வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோபி தாத்தாவுக்கு. மூங்கில் மீன் வறுவல் விற்பனை செஞ்சதில் நிறையா வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை சேகரித்து நிறையா சம்பாத்தியம் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டி அந்த ஹோட்டலுக்கு அவரோட மனைவி மீனாட்சியோட பேரை வச்சு அந்த கோபி தாத்தாவும் அவரோட மனைவியும் அந்த ஹோட்டலுக்கு முதலாளி ஆயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையாக உழைச்சி அதை சிறுக சிறுக சேமித்து வைக்கிறோமோ பெரிய முதலாளி ஆகிற அளவுக்கு நாம் பெரிய ஆள் ஆகலாங்கிறது தான் உண்மை. அதனால் சேமிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். யாராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேமித்து வைங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சேமிக்கிற பழக்கத்தை இப்போத்துலேருந்தே கற்றுக் கொடுங்க. சிறு துளி பெருவெள்ளம்னு ஒரு பழமொழியே இருக்குதுல்ல. சிறுக சிறுக சேர்த்து வைக்கிறது தான் நாளடைவில் அதிகரித்து பெரிய சேமிப்பாக போய் நிற்கும். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.